ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். பாருங்க, கையில் இருக்கக்கூடிய இந்த போட்டோவை பாருங்க. அக்காவுங்க அவ்வளவு பேச்சு பேசுவாங்க. இந்த போட்டோவை மட்டும் பாருங்க. கனிமொழி கருணாநிதி அவர்கள் இருக்கக்கூடிய இந்த புகைப்படத்தை பாருங்க. கனிமொழி கருணாநிதியோடு யார் இருக்கிறாங்க இந்த புகைப்படத்தில்? அருமை சொந்தங்களே, ரேஷன் அரிசி யாரெல்லாம் இங்கிருந்து கடத்தி இன்னைக்கு கோவில்பட்டியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி இங்கே ரேஷன் அரிசியை கடத்தக்கூடிய தலைநகரமாக மாற்றி வைத்திருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, ஒரு மாதமும் கூட மத்திய அரசு தமிழகத்திற்கு கொடுக்கக்கூடிய ரேஷன் அரிசி 2 லட்சம் டன் தமிழகத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரேஷன் அரிசி உணவுப் பொருட்களோடு கொடுக்கிறார். இந்த கோவில்பட்டியினுடைய சுற்று வட்டாரத்திலிருந்து மட்டுமே ஒரு மாதத்திற்கு 3 டன் ரேஷன் அரிசியை கடத்துறாங்க. யாருங்க கடத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, போன ஆண்டுதான் துரைபாண்டி என்பவர் கொலை செய்யப்பட்டார். அது அப்படியே பின்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். பாம்பு கார்த்திக் ஒரு திமுக நிர்வாகிக்கு நேரடி சம்பந்தம். அந்த பாம்பு கார்த்திக் எங்க போய் பாம்பு புத்துல போடுற மாதிரி பாம்பு கார்த்திக் எங்க நிக்கிறார் பாருங்க. சகோதரி கனிமொழி கருணாநிதி அவரோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். அருமை சொந்தங்களே, அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில யாரெல்லாம் தப்பு செய்யறாங்களோ, கஞ்சா விற்கிற ஜாஃபர் சாதிக்கு போய் முதலமைச்சரோட புகைப்படம் எடுப்பான். திமுக வேட்பாளர் கோவில்பட்டி யாருன்னு கேட்டீங்கன்னா கருணாநிதி. ஐயா, கோபாலபுரத்துல வந்த ஒரு கருணாநிதிக்கே நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு கோவில்பட்டியில் இன்னொரு கருணாநிதியை வெட்டீங்கன்னா பெரிய பிரச்சனையா போயிருக்கு. ஐயா, ஒரு கருணாநிதி அவர்களே இங்க விட்டதற்கு தமிழகம் கஷ்டப்பட்டு இருக்கு. தயவு செய்து கோவில்பட்டிக்கு இன்னொரு கருணாநிதி வேண்டாம் என்பதுதான் இந்த நேரத்தில் முடிவெடுக்க வேண்டும். அருமை சொந்தங்களே, அது மட்டுமல்ல, அக்கா கனிமொழி அவர்கள் பொய்யாக பேசிவிட்டு ஒரு பொய்யுக்கும் கூட இப்ப பதில் சொல்ல வேண்டிய கட்டாயமும் கடமையும் நமக்கு இருக்கிறது. அருமை சொந்தங்களே, என்னை கனிமொழி அவர்கள் நேற்று பேசும்போது சொன்னாங்க, கருணாநிதி என்கின்ற பெயர் இருந்தாலே அவங்க தேர்தலில் தோற்க மாட்டாங்க. ஐயா, நம்முடைய புரட்சி தலைவர் ஐயாவை எதிர்த்து இந்திய அரசியல் வரலாற்றில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் 3 முறை தொடர்ச்சியாக 1977, 1980, 1984 3 முறையும் கூட முதலமைச்சருடைய கனவு என்பது எப்படி இந்த சுட்டரிக்கின்ற வெயில்ல தண்ணி அப்படியே கரைந்து போகுமோ அதுபோல அவருடைய கனவு கறந்து போச்சு. 3 முறை புரட்சி தலைவர் தோற்று கனிமொழி அக்கா இங்கே பாடம் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கருணாநிதி என்றால் அவர்கள் அரசியலில் தோற்க மாட்டார்கள் என்று. ஐயா, கருணாநிதி அவர்கள் ஒரு முறை கூட அவருடைய ஆட்சியை அவர்களால் தக்க வைக்க முடியும். ஒரு முறை முதலமைச்சராக இருந்தால் 2வது முறை தொடர்ந்து முதலமைச்சராக தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் அவர் வந்ததே இல்லை. அல்லது என்ன தெரிகிறது, நம்முடைய தமிழக மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை ஒரு முறை பார்த்து விட்டால் அவர்களை ஒதுக்கி வைத்து விடுவார்கள் நமக்கு தெரியும். புரட்சி தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலம் உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு முறை அல்ல 2 முறை திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடர்ந்து ஒதுக்கி வைத்திருந்தார். 2011 21 வரை வெளியே தான் இருந்தார். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்கள் யார்? நகர்மன்றத்தினுடைய தலைவராக இருந்து நிர்வாக சீர்கேட்டிற்கு மொத்த இலக்கணமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஐயா, இன்னைக்கு இதே ஊரில் மிகச் சிறப்பாக செயல்பட்டு வந்த பசும்பன் முத்துராமலிங்க தேவர் மார்க்கெட்டை எங்க கொண்டு வெளியே வச்சாங்க. அந்த மார்க்கெட்டை இடித்து மூடி வெளியே கொண்டு வைத்து யாருக்கும் பயன்படாமல் சும்மா வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லை, அருமை சொந்தங்களே, அந்த மார்க்கெட்டை பார்க்கிறப்பெல்லாம் நமக்கு நகர்மன்ற தலைவருடைய கையாளாக தரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நகர்மன்ற தலைவராக பணி செய்ய முடியாதவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக யாருக்கு என்ன செய்ய போறாங்க? ஐயா, கோவில்பட்டியில் நமக்கு தெரியும் தண்ணீர் பஞ்சம். இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அவரிடம் பேசி அதற்கு முன்பு மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் அப்ரூவல் கொடுத்த 2012 அறிவிக்கப்பட்ட 2வது சீவலப்பேரி குடிநீர் திட்டம் அது 2018 திருப்பி இந்த ஊர்ல 2018 திறந்து வைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 9 மில்லியன் லிட்டர் ஒரு நாளைக்கு 9 MLD அவ்வளவு குடிநீர் உங்களுக்கு வருவதற்கான முயற்சி எடுத்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிநீர் வந்து கொண்டிருந்தது. இவங்களுடைய நிர்வாக சீரின்மை காரணமாக 5 நாட்களுக்கு ஒரு முறைதான் குடிநீர் கொடுக்கக்கூடிய லட்சணத்தை இந்த நகர்மன்றம் வைத்திருக்கின்றார்கள். அதனுடைய தலைவர் எந்த தைரியத்தில் தேர்தலில் போட்டியிட்டு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அருமை சொந்தங்களே, கோவில்பட்டியினுடைய நகராட்சி சிறப்பு சாலைகள் திட்டம் 2020-21 31 கோடி ரூபாய் இங்கே மதிப்பில் சாலை பணிகளை ஆரம்பித்தோம். 12 கோடி ரூபாய் மதிப்பிலான 137 சாலை பணிகளை காழ்ப்புணர்ச்சியோடு நிறுத்தி வைத்திருக்கின்றார். இவர்களை பொறுத்தவரை திட்டங்கள் வந்தால் மக்களுக்கு போகக்கூடாது. ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் இருந்தாலும் கூட இடித்து வெளியே கட்டினா கமிஷன் வரும். அப்படித்தான் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த காரணத்திற்கும் கூட நீங்கள் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கூடாது.
நம்முடைய அண்ணன் கடம்பூர் ராஜ் அவர்கள் இங்கு இதற்கு முன்பு அமைச்சராக உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது கொண்டு வந்து எத்தனை திட்டத்தை நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள் என்று மட்டும் பாருங்கள். கோயில்பட்டியினுடைய கால்நடை ஆராய்ச்சி நிலையத்தை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க, கோயில்பட்டியினுடைய அரசு செவிலியர் கல்லூரி நிறுத்தி வச்சிருக்கிறாங்க, கயத்தார் தீயணைப்பு நிலையத்தை நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். அருள்மிகு சொர்ணமலை கதிர்வேல் முருகன் திருக்கோயில 133 அடி முருகன் சிலையை டிசம்பர் 2020 அடிக்கல் நாட்டியும் கூட அதை நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, இதைவிட காழ்ப்புணர்ச்சிக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்ன வேண்டும்? ஆனால் அருமை சொந்தங்களே, நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம 2026 ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்கள் ஒரு சரித்திர சாதனையை செய்து கோவில்பட்டியிலிருந்து அண்ணன் கடம்பூர் ராஜ் அவர்களை வெற்றி வேட்பாளராக அனுப்பி வைத்து மத்தியிலே மோடி அவர்கள், மாநிலத்திலே அண்ணன் எடப்பாடி அவர்கள், கோவில்பட்டியிலே அண்ணன் கடம்பூர் ராஜ் அவர்கள் 3 பேரும் இணையும் பொழுது மத்திய அரசுடைய திட்டங்களும் கூட முழுமையாக இங்கே வந்து சேரும். அருமை சொந்தங்களே, அருமை சொந்தங்களே, அதே போல விளாத்தி குளத்தினுடைய நம்முடைய வெற்றி வேட்பாளர் நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் சத்யா. சமீபத்தில் தான் பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிற குற்றங்கள். தமிழகத்தில் மட்டும் 5 ஆண்டுகள்ல 2080 கற்பழிப்பு வழக்குகள், தாய்மார்களே 2080 கற்பழிப்பு வழக்குகள், 8008 கொலைகள். அதுல உச்சபட்சமாக சமீபத்தில் நாம் பார்த்தோம், அம்மாவுடைய ஊரை சார்ந்த ஒரு 12வது வகுப்பு படிக்கக்கூடிய பாப்பா பரீட்சை எழுதிட்டு வந்தாங்க. வீட்டுல கழிப்பறை வசதி இல்லாத தோட்டத்துக்கு போனாங்க. அவர்களை கயவர்கள் பாலியல் வன்கொடுமை செய்து காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுத்தும் கூட எடுக்காம அடுத்த நாள் வரைக்கும் காத்திருந்து 1:30 மணிக்கு சடலம் கிடைக்கும். யார் குற்றவாளி? முனீஸ்வரன் என்கின்ற குற்றவாளி. யார் அவன்? 2022 ஒரு மூதாட்டிய பாலியல் வன்கொடுமை செய்து அதுல ஜெயிலுக்கு போனவன். உச்ச நீதிமன்றத்தில் ரிலீஸ் ஆகி வெளியே வந்திருக்கிறான். அப்ப காவல்துறை நண்பர்கள் சரித்திர பதிவேட்டில் பார்க்க மாட்டீங்களா? உச்ச நீதிமன்றத்தில் தமிழகத்தினுடைய அரசு வழக்கறிஞர் யார் வாதாடினாங்க? ஐயா, தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கத்தினுடைய லட்சணம் எப்படி இருக்குன்னா, விளாத்தி குளத்துல நம்முடைய அக்கா எங்கே போட்டியிடுகிறாரோ அந்த ஊரினுடைய சட்டம் ஒழுங்கு லட்சணத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நாம் நிறுத்த வேண்டும். பெண்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும். குறிப்பாக எல்லா பெண்களும் தமிழகத்திலே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் இந்த கஞ்சா புழக்கத்தை முழுமையாக பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் ரொம்ப குறைஞ்சிருக்கு. அந்த குற்றங்கள் கூட பாத்தீங்கன்னா 99% குற்றப்பறிக்கை தாக்கல் பண்ணிட்டோம். அவங்க எதை வச்சு பேசுறாங்க? டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில பத்திரிகையில வந்திருக்கக்கூடிய ஆர்டிக்கலை வச்சு பேசுறாங்க. அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா, தமிழகத்துல ஆகஸ்ட் மாசத்துல அவங்க போட்டிருக்கிறாங்க குற்றச்சம்பவங்களுக்கு குற்றப்பத்திரிகை 90% போட்டோம். அந்த அந்த எழுதுனது யாருன்னு படிச்சு பாத்தீங்கன்னா, எழுதுனவங்க பேரு கீதா ஜீவன். இந்த அநியாயத்தை பார்த்திருக்கிறீங்களா? வேலையே ஓனானுக்கு சாட்சி, வேலையே ஓனானுக்கு சாட்சி. ஆங்கில பத்திரிகையில கீதா ஜீவன் ஒரு பொய்யை எழுதுகின்றார். அந்த பொய்யை கொண்டு வந்து கோவில்பட்டியில பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்து விட்டது என்ற பொய்யை சகோதரி கனிமொழி கருணாநிதி அவர்கள் இங்கே சொல்லிவிட்டு இங்கிருந்து போறாங்க. அது மட்டுமில்லை அருமை சொந்தங்களே, இதை பாருங்க, கையில் இருக்கக்கூடிய இந்த போட்டோவை பாருங்க. அக்கா அவங்க அவ்வளவு பேச்சு பேசுவாங்க. இந்த போட்டோவை மட்டும் பாருங்க. கனிமொழி கருணாநிதி அவர்கள் இருக்கக்கூடிய இந்த புகைப்படத்தை பாருங்க. கனிமொழி கருணாநிதியோடு யார் இருக்கிறாங்க இந்த புகைப்படத்தில்? அருமை சொந்தங்களே, ரேஷன் அரிசி யாரெல்லாம் இங்கிருந்து கடத்தி இன்னைக்கு கோவில்பட்டியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி இங்கே ரேஷன் அரிசியை கடத்தக்கூடிய தலைநகரமாக மாற்றி வைத்திருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, ஒரு மாதமும் கூட மத்திய அரசு தமிழகத்திற்கு கொடுக்கக்கூடிய ரேஷன் அரிசி 2 லட்சம் டன் தமிழகத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரேஷன் அரிசி உணவுப் பொருட்களோடு கொடுக்கிறார். இந்த கோவில்பட்டியினுடைய சுற்று வட்டாரத்திலிருந்து மட்டுமே ஒரு மாதத்திற்கு 3 டன் ரேஷன் அரிசியை கடத்துறாங்க. யாருங்க கடத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, போன ஆண்டுதான் துரைபாண்டி என்பவர் கொலை செய்யப்பட்டார். அது அப்படியே பின்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். பாம்பு கார்த்திக் ஒரு திமுக நிர்வாகிக்கு நேரடி சம்பந்தம். அந்த பாம்பு கார்த்திக் எங்க போய் பாம்பு புத்துல போடுற மாதிரி பாம்பு கார்த்திக் எங்க நிக்கிறார் பாருங்க. சகோதரி கனிமொழி கருணாநிதி அவரோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். அருமை சொந்தங்களே, அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில யாரெல்லாம் தப்பு செய்யறாங்களோ, கஞ்சா விற்கிற ஜாஃபர் சாதிக்கு போய் முதலமைச்சரோட புகைப்படம் எடுப்பான். இந்த ஊர்ல ரேஷன் அரிசிய கடத்தி விற்பவன் கனிமொழி கருணாநிதி அவர்களோட புகைப்படம் எடுத்து கம்பீரமாக சுட்டிக் கொண்டிருப்பான். அருமை சொந்தங்களே, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகமும் குற்றத்துக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை சம்பந்தம் எப்படி இருக்கு நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு மத்திய அரசு கனிமொழி கருணாநிதி அவர்கள் இங்கே சொல்லியிருக்கின்றார்கள், மத்திய அரசு எதுவுமே கொடுக்கல. ஐயா, மத்திய அரசு எப்பொழுதுமே இந்த மாவட்டத்திற்கு குறிப்பாக நாம் துணை நின்றிருக்கின்றோம். தூத்துக்குடி மாவட்டத்திற்கு அதில் குறிப்பாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய துறைமுகத்திற்கு மட்டுமே சாகர்மாலா திட்டத்தில் அவ்வளவு வசதிகளை செய்து கொடுத்திருக்கின்றோம். வெளிப்புற துறைமுக திட்டத்திற்கு 7000 கோடி,
கணினிமயமாக்கல் அதற்கு 1500 கோடி, குலசேகரப்பட்டினத்துடைய விண்வெளி நிலையத்திற்கு 986 கோடி, தூத்துக்குடி விமான நிலையத்துடைய விரிவாக்கத்திற்கு 450 கோடி, 100 படுக்கைகளுடன் இஎஸ்ஐ மருத்துவமனை 138 கோடி, அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழ் தூத்துக்குடி ரயில்வே நிலையம் 93 கோடி அளவில் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. வாஞ்சி மணியாச்சி தூத்துக்குடி இடையே இரட்டை ரயில் பாதை 1100. கண்ணை திறந்து பாருங்க. பச்சை பொய்ய கோவில்பட்டி மக்கள்கிட்ட மத்திய அரசு எதுவுமே கொடுக்கவில்லை என்கின்ற பச்சை பொய். அடுத்து இன்னொரு பொய். கோவில்பட்டியில திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கக்கூடிய எல்லா தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றிட்டோம். அண்ணன் சொன்னாங்க 511 தேர்தல் வாக்குறுதி. 511 தேர்தல் வாக்குறுதியில முழுமையாக 70 கூட நிறைவேற்றீங்க. கோவில்பட்டிக்கு மட்டும் பாருங்க. கோவில்பட்டியில கழுகுமலையில் அரசு கலை அறிவியல் கல்லூரி தொடங்கல, ஒரு செங்கல் கூட வைக்கலைங்க. கோவில்பட்டி தொழிற்பேட்டை விரிவுபடுத்துவோம், இல்லை. சிறிய அளவில் உப்பு உற்பத்தி செய்யப்படுவதற்கு இலவச மின்சாரம் வழங்குவோம், இல்லை. கோவில்பட்டி நசேரத்தில் அரசு செவிலியர் பயிற்சி நிலையம் அமைப்போம், இல்லை. கோவில்பட்டியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் கட்டுவோம், இல்லை. கோவில்பட்டியில் உள் விளையாட்டு அரங்கம் அமைப்போம், இல்லை. கழுகுமலை அரசு மருத்துவமனை நவீனப்படுத்துவோம், இல்லை. கோவில்பட்டியில் தொழிற்பூங்கா அமைப்போம், இல்லை. அருமை சொந்தங்களே, கோவில்பட்டி கொடுத்த வாக்குறுதி மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகம் 2021 நான் சொன்ன 8 வாக்குறுதியும் கூட கோவில்பட்டிக்கு கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றாத வாக்குறுதி. என்ன ஐயா, அவங்க ஒண்ணு வாக்குறுதி நிறைவேற்றல, இரண்டாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டத்தையும் நிறுத்துறாங்க. இதை விட மோசமான ஒரு கும்பலை எங்கேயாவது பார்த்திருப்போமா? அருமை சொந்தங்களே, இன்னைக்கு மத்திய அரசு கோவில்பட்டியோட தொடர்ந்து துணை நிற்க வேண்டும். பட்டாசு தொழிற்சாலையிலிருந்து எத்தனையோ விஷயங்களுக்கு மத்திய அரசு உங்களோடு இருக்கணும். நம்முடைய நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் எப்பொழுதும் கோவில்பட்டியின் மீது பாசத்தோடு கருணையோடு இருக்கக்கூடிய மனிதர். அதுவும் குறிப்பாக அண்ணன் கடம்பூர் ராஜா அவர்கள் மீது அதிக பாசத்தோடு இருப்பவர் நம்முடைய நிதியமைச்சர். அவர் எப்பொழுது என்ன கேட்டாலும் கூட எனக்கு தெரியும், இல்லை என்று சொல்லியதே கிடையாது. பல நிகழ்ச்சிகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு பக்கம் கூப்பிடுவோம், அண்ணன் கடம்பூர் ராஜா ஒரு பக்கம் கூப்பிடுவாரு. ஆனா கடம்பூர் ராஜா கரெக்டா கூப்பிட்டு வந்துருவார் நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள். அந்த அளவுக்கு செல்வாக்கு அவருக்கு இருக்கிறது. அருமை சொந்தங்களை, இன்னைக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லோரும் இணைந்து நிற்கின்றோம். காரணம், மத்திய அரசினுடைய திட்டங்கள் எல்லாம் தங்கு தடையின்றி இங்க வரணும். தமிழகத்தில் எல்லா ஏழை மக்களுக்கும் எல்லா திட்டங்களுக்கும் போய் சேரணும்.